ஹாய், இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் மேகமலைக்கு போனோம். அதை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் மேகமலைக்கு போனோமா இல்லையா, எங்கே போனோம், என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விலாகாக இருக்கும் இது உங்களுக்கு. ஏன்னா எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக கிளம்பியாச்சு, மேகமலை ஒன் டே ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் மேகமலைக்கு போகலை. எங்கே போனோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. போன இடத்துக்கும் ஒன்றும் குறை கிடையாது, நல்லாவே பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா பல வருஷங்கள் ஆச்சு இப்போ நான் போயிட்டு வந்த இடத்துக்கு போய். அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சந்தோஷமாக தான் இருந்தேன். ரொம்ப டவுனாலாம் ஆகலை. போகிற வழியுமே ரொம்ப இயற்கை எழிலோடு இருந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். பேசுதே பேச போல பேசுதே இளங்காற்று வீசுதே பேச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே மயில் தோக விரிக்குதே மழைச்சாரல் தெரிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே. எங்கே போகணுன்னு நினச்சிங்க? மேப்பு போட்டேன். நீங்கள் மேப் தப்பாக போட்டிருப்பீங்க. கூகுள் மேப் போய் சொல்லாது. கூகுள் மேப் போய் சொல்லுமா? நீங்கள் தான் போய் சொல்லி என்னை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. 2 கிலோமீட்டர்ல நான் கேட்டது ஒரு இடம், நீங்கள் கூப்பிட்டு வந்தது ஒரு இடம். இந்த கவரை என்கிட்ட கொடுத்துட்டு போ, மொத்தமாக பிடிக்கிற போது. தேங்க்யூ சொல்லு. ஐயோ நிறைய வருதுங்க, போயிடுவோங்க. அடிச்சு விடுவேன் வந்தனா. இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மேகமலைக்கு போகிறோன்னு வந்தோம். இந்த கூகுள் மேப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த மேப்பை போட்டு வந்ததுக்கு அதால் என்ன செய்ய முடியுமோ நம்மளை செஞ்சு விட்டுச்சு. சரி வந்த வரைக்கும் வந்துட்டு சின்ன சுருளி வந்துட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயாவது வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். சின்ன சுருளிக்கு நடக்க முடியாமல் அது 2 கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிறாங்க. ஐயோ ஸ்நாக்ஸும் காலியாக போச்சு. ஐயோ பாவம். மேகமலைன்னா அந்த மேகத்தையும் இந்த மலையும் தான் காமிச்சிருக்காரு. ஏன் நம்ம மேகமலைக்கு போகலன்னு காலையிலே ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஷூலாம் போட்டு கிளம்பி வந்திங்களா? நான் வேறு செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனேன்னா அதுதான் இன்றைக்கி மேகமலை கேன்சல் ஆகிருக்கு. தெரிஞ்சு போச்சு. ஷூவு இந்த சுருளி ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ஷூவு எடுத்தானுங்க. இதுக்கு நம்ம தெரில எங்கே, நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் என்னதுங்க, பாலமேடா கல்லந்திரியா குருவிதோட 30 கிலோமீட்டர் அங்கே போய் குளிச்சுருந்துருக்கலாம். குருவிதுறையில் கூட ஃபால்ஸ் இருக்கப்பா. இங்கே தான் எங்கேயோ தண்ணி சத்தம் கேட்குது, ஆனால் எங்கன்னு கேட்க மாட்டேங்குது. எங்கேயோ போகணும். மேகமலைன்னு கடைசியில் இந்த சின்ன சுருளிக்கு தான் கூட்டிகிட்டு வந்தார். மேகமலை நாங்கள் போகலை. ஏன் போகலை அப்படின்ற மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பில் போயிட்டு மேகமலைன்னு போட்டதுக்கு டைரெக்டாக கொண்டு வந்து சின்ன சுருளிக்கிட்ட தான் நிப்பாட்டுச்சு, எந்த வித இடையூறும் இல்லாமல்.
ஒரு 2 கிலோமீட்டரில் சின்னச்சுருளி வந்துடும். அந்த இடத்துல தான் வந்து ஒரு அண்ணன்ட்ட கேட்டதுக்கு அந்த அண்ணன் வந்து மேப்பில் மேகமலைன்னு போட்டிங்கன்னா சின்னச்சுருளிக்கு தான்ப்பா வரும், அதனால் தயவுசெய்து மேகமலைன்னு போட வேண்டாம், அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட்டோட பேரை போட்டு போங்க அடுத்த தடவை வரும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் மேகமலைக்கு போயிட்டு அன்னைக்கு கீழே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சின்னச்சுருளிலேயே போய் ஒரு குளியலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம் தான் சின்னச்சுருளி. ஆனால் வந்ததுக்கு குளிக்கிறதுக்கும் சரி என்ஜாய்மெண்ட்டுக்கும் சரி எந்த ஒரு குறையுமே இல்லை. நல்லா தரமாக இருந்துச்சு. அடித்த வெயிலுக்கு குளியலை போட்டுட்டு அங்கனக்குள்ளே 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் வர வழியில் குரங்கோட சேட்டை, இன்னும் போகிறப்பையும் பாருங்களேன் குரங்கு வரும், குரங்கோட சேட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த குரங்குக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற குரங்கு சிப்ஸு போட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால தயவுசெய்து யார் மேகமலைக்கு எங்கேருந்து நீங்கள் ட்ரிப் பிளான் போட்டாலும் சரி, கூகுள் மேப்பில் லொக்கேஷன் மேகமலைன்னு போடாதீங்க. மேகமலையில் உள்ள ஏதாவது வியூ பாயிண்ட் போடுங்க. அங்கே ஒரு 4-5 வியூ பாயிண்ட் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட் போடுங்க. கேமரா பார்த்து பயந்து முடிங்கிட்டு போயிடாத. நானும் குரங்கு இந்த ஆவேசம் பாட்டில் வரும்ல அந்த மாதிரி பண்ண போகிறாரு. இவனாவது பயப்படாமல் இருக்கா? என்னங்க தெரிச்சு ஓடுறாங்க. குட்டிய பாட்டை போய் காமிக்கிறேன் பாருங்க உங்களை. கர்ண பிரபு பசிக்குதுன்னு சிப்ஸ் சாப்பிடாம குரங்குக்கு போட்டுக்கிட்டு அப்படியே கொடு. அந்த ஒருத்தையும் வாரம் அங்கிட்டு வாருங்க, மூஞ்ச கொர்றன்னு வச்சுக்கிட்டே வரையான். குரங்கு மூஞ்சின்னு ஏன் அந்த பின்னாடி இன்னொன்று அதை விட பெருத்தையும் வரையான். சுருளிக்கு அப்புறம் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வைகை அணைக்கு தான் வந்தோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட வருடக்கணக்காகிருச்சு. நான், எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா, மாமா, அத்தை, எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து வந்த ஒரு இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த வைகை அணை மட்டும்தான். இதுக்கு அடுத்து எங்கேயும் போகல, இதுக்கு முன்னாடி எங்கேயும் போகல. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம், அது நாங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து போகிறோம் வரோம், அது வேறு. நான் என்னோடய சின்ன வயசு ஞாபகத்தை சொல்கிறேன். என்ன தான் அங்கே தண்ணி வரலனாலுமே டேமை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நாங்கள் அப்போ சின்ன பிள்ளையில் வந்திருந்தப்பெல்லாம் மேலெலாம் போகலை. அதனால் இன்றைக்கி நானும் என் கணவரும் மேலே ஏறி கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். ஏற முடியலை, பட் அவர் ஏறிட்டார், என்னால் ஏற முடியலை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டேன். ரொம்ப படிலாம் இல்லை, கொஞ்சம் தான். அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு டைனோசர். அந்த டைனோசர்லாம் பார்த்து எங்கள் சித்தி மகன் குடுகுடுன்னு ஓடிட்டான். அது உண்மையாகவே அங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னு பயந்து போய். அந்தளவுக்கு ஞாபகங்கள் இருக்குது எனக்கு இந்த வைகை அணையில் வந்து. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கனக்குள்ளே ஒரு மரத்துக்கு நடுவில் ஒரு டென்ட் தெரியுது, அங்கனக்குள்ளே தான் வந்து சாப்பிட்டோம் உட்காந்து. கீழே பார்க்கில் விளாட்னோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அன்றைக்குமே வந்து அந்த ஒரு சந்தோஷத்துக்கெலாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. டேம்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தடவை போயிருக்கும்போது ரொம்பவே தண்ணி ஃபுல்லாக இருந்தது. அந்த தண்ணி இந்த பக்கம் செடி மரம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். அங்கனக்குள்ளே அந்த சூரியன் மறைகிற நேரம், அந்த தண்ணி சவுண்டு அதெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அங்கேயே. இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே தீரணும். எங்கேயாவது போகும்போது ஜாலியாக கிளம்பி போயிடுவோம். ஆனால் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப டயர்டாயிரும். வண்டியில் ரிட்டன் வரப்போ அது காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி, நான் நிறைய தடவை அதை வந்து அனுபவிச்சிட்டேன். ரிட்டன் வீட்டுக்கு போகிறப்ப நம்ம நல்லா அலைஞ்சு திரிஞ்சு டயர்டாயிடுறோமா, பக்கத்துலேயே போயிருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு டயர்டாயிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ரொம்ப சோர்வாயிரும். அது இந்த சூரிய மறைவை பார்த்துக்கிட்டே போகும்போது அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்டோம்.
டீ சாப்பிட்டு நைட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம். இந்த நாள் இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.